இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கோர்ட்டுக்கு வரணும், பொய் சாட்சி சொல்லணும், வெத்து பேப்பரில் வாங்கப்பட்ட கையெழுத்து, மக்களை மிரட்டும் தனிப்படை காக்கிகள், பரபரக்கும் பொள்ளாச்சி சம்பவம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே உள்ள அறிவொளி நகரைச் சேர்ந்தவர் செல்வராஜ். 45 வயது மதிக்கத்தக்க இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். இவருடைய உறவினரான சக்தி என்பவர் அதே பகுதியில் வசித்து வருகிறார். இருவரும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் செல்வராஜும் சக்தியும் ஒன்றாக சுற்றி திரிந்துள்ளனர். இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய உறவினர் ஒருவர் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக செல்வராஜும் சக்தியும் தாலுகா காவல் நிலையத்திற்கு வந்துள்ளனர். அப்போது அவர்களிடம் விசாரணை நடத்திய போலீசார் இருவரிடமும் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கி கொண்டு அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செல்வராஜ் வீட்டுக்கு தனிப்பிரிவு காவலர் ஒருவர் வந்திருக்கிறார். கையில் ஒரு கடிதத்துடன் வந்த அந்த காவலர் அடுத்த சில நிமிடங்களில் சொன்ன வார்த்தைகள் செல்வராஜுக்கு பேரிடியாய் இறங்கியது. கடந்த 2017ஆம் ஆண்டு கேரள போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ள மாவோயிஸ்ட் ரூபேஷ் என்பவரின் வழக்கு விசாரணை வருகிற 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் நடக்க உள்ளது. அந்த வழக்கில் செல்வராஜும் சக்தியும் ஆஜராக வேண்டும் என சொல்லி அவர்களிடம் அந்த நீதிமன்ற கடிதத்தை வழங்கிவிட்டு சென்றுள்ளார் அந்த காவலர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர், தாங்கள் எதுக்கு அந்த வழக்கில் ஆஜராக வேண்டும், எங்களுக்கும் அந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் என குழம்பி போயுள்ளனர். இதனிடையே கட்டாயத்தின் பேரில் செல்வராஜ் மற்றும் சக்தி ஆகியோரை கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்ற தனிப்பிரிவு காவலர் அவர்களை அரசு வழக்கறிஞரிடம் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்து அடையாளம் தெரியாத தனிப்பிரிவு காவலர்கள் சிலர் மாவோயிஸ்ட் ரூபேஷ் குறித்து சாட்சியங்களை நாங்கள் சொல்லும்படி நீதிபதியிடம் சொல்ல வேண்டும், அப்படி சொல்லவில்லை என்றால் பொய் வழக்கு பதிவு செய்வோம் என மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த இருவரும் கிராம மக்களுடன் இணைந்து பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்துள்ளனர். தங்களுக்கு சம்பந்தமில்லாத வழக்கில் பொதுமக்களை மிரட்டி பொய் சாட்சியம் அளிக்க சொல்லி மிரட்டுவதாக கூறி சார் ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட அதிகாரி இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது மாதிரி தான் நாங்கள் பேட்டி எடுத்து போட முடியும். சரிங்களா? ஆமாம்.